உங்களுடன் ஐஎன்ஆர் பிடிஎம்ஐ டிவி. நமது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நலத்துறை சங்கத்தின் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு விஜய் மு மகேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்க. நம்ம சங்கம் பாத்தீங்கன்னா நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதற்காக நாம் இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள். நமக்கு இன்னைக்கு அன்றாட தேவை என்னவென்றால் நாம் தொழிலாளர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே. நாம் தொழிலாளர்கள் போன முறை திமுக திராவிட முன்னேற்றத்தில் அமைப்பு சாரா பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அமையும் என்ற நோக்கத்தில் நம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஆதரவு அளித்தோம். அந்த 5 வருட காலத்தில் நம்மளை ஏமாற்றுவதை நோக்கமாக வைத்திருந்த திராவிட முன்னேற்ற மக்கள் நமக்கும் ஒன்றும் செய்யவில்லை, மக்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் தலைவரின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்றத்திலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு நாம் ஆதரவு அளித்துள்ளோம். இந்த ஆதரவு கூட நமக்கு அமைப்பு சாரா பட்டியலில் மீண்டும் நாம் இடம்பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன், இந்த முறை கண்டிப்பாக இடம்பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஆதரவு அளித்துள்ளோம். நாம் தலைவர் ஆணைங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரா சங்கத்தின் சார்பாக நீங்க இருக்கீங்க. இந்த பொறுப்பாளரா இருந்து இந்த சங்கத்துக்கு நம்ம விருகை சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு நீங்க செயல்படக்கூடிய வேலைகள், அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றத நீங்க. எங்க சங்கத்துல பாத்தீங்கன்னா 2 தொகுதியாக விருகம்பாக்கம் தொகுதியை பிரிச்சுள்ளோம். ஒன்று விருகம்பாக்கம் வடக்கு தொகுதி, இன்னொன்று விருகம்பாக்கம் தெற்கு தொகுதி. இந்த விருகம்பாக்கம் தெற்கு தொகுதிக்கு தலைவராக வேல்முருகனை நியமித்துள்ளோம். விருகம்பாக்கம் வடக்கு தொகுதி கணேசமூர்த்தி அவர்களை நியமித்துள்ளோம். எங்களுடைய களப்பணி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றால், என்றைக்கு அறிவித்தார்களோ அன்றையிலிருந்து எங்களோட தோளோடு தோள் நின்று தலைவர் அவர்களும் மற்றும் தொகுதி தலைவர் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம். ஒவ்வொருவருமே BN ரவியாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். விருகை BN ரவி அவர்களாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி நமக்கே என்பது உறுதியாக உள்ளது. இறுதியா ஒரு கேள்வி. நம்ம சங்கம் இவரை வெற்றி பெற செய்யறதுக்கு எந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள், இன்னும் இருக்கிற இந்த 17 நாட்களை நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் புது முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நமது தலைவர் ஆலோசனைப்படி. ஆகையால் அன்பு தோழர்களே, வெற்றி பெறுவது அண்ணன் விருகை BN ரவி அல்ல, நாம் என்பதை மனதில் கொண்டு இங்கு இருக்கும் ஒவ்வொரு தோழர்களும் உரிமையோடும் அன்போடும் இந்த தேர்தல் களத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உரிமையுடன் அவரிடம் எதுவும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனால் அவர் நம்மில் ஒருவர் அண்ணன் விருகை BN ரவி அவர்கள். அவருடன் உரிமையுடன் நாம் கடமை செய்தால் அவருடன் உரிமையுடன் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் என்பதை இந்த நேரத்தில் ஐஎன்ஆர் பிடிஎம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து அன்பு தோழர்களே, இந்த விருகை சட்டமன்ற தேர்தலில் நமது அண்ணன் விருகை BN ரவி அவர்களை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து அவருக்கு நாம் தோளோடு தோள் நிற்போம் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி, வணக்கம்.